வணக்கம் ஐயே! ஆக இந்த காணொளியில வந்து நான் என்னுடைய நாள்பாட குறிப்பினை வந்து தயார் செய்து, எம்மாதிரியான என்னுடைய கற்றல், கற்பித்தல் அந்த முழுமை பயிற்றலுக்கு வந்து எம்மாதிரியான பயிற்று துணை பொருட்களை வந்து பயன்படுத்தி இருக்கின்றேன் அப்படின்றத தான் வந்து இந்த காணொளியில வந்து நான் ஐயக்கு வந்து காட்டப் போகிறேன். ஆக எனக்கு கிடைத்தது வந்து ஆண்டு 3, 3.5.2 அதாவது வாக்கியங்களை கோவையாக எழுதுவர் என்ற கற்றல் தரத்தினை வந்து அடிப்படையாக கொண்டு தான் வந்து என்னுடைய முழுமை பயிற்றல் வந்து இந்த முழுமை பயிற்றல் வந்து அமைந்திருக்கின்றது. ஆக என்னுடைய பயிற்று துணைப்பொருள் என்று பார்க்கும் பொழுது முதலில் வந்து பீடிகை என்பதற்காக வந்து நான் வந்து ஒரு நழுவ படத்தை வந்து பயன்படுத்தியுள்ளேன். ஆக அந்த நழுவ படத்தை வந்து அடிப்படையாக கொண்டு தான் வந்து என்னுடைய பீடிகை வந்து அமைந்திருக்கும். அதை வந்து நான் வந்து மாணவர்களிடம் கேள்விகள் கேட்டு அவர்கள் வந்து அதற்கேற்ற பதிலை சொல்லி என்னுடைய கற்றல் தரத்தினை வந்து மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தி அடுத்த நடவடிக்கைக்கு வந்து இட்டு செல்வேன். அடுத்து வந்து படி 1 வந்து பார்த்தோமேயானால் நான் வந்து ஒரு திறன்முனை செயலியை பயன்படுத்தி ஒரு நழுவ படைப்பை வந்து பயன்படுத்தியுள்ளேன். இந்த நழுவ படைப்பு வந்து எதற்காக என்று பார்த்தோம் என்றால், நான் வந்து என்னுடைய படி 2 வந்து எப்படி வந்து மாணவர்களுக்கு வந்து வாக்கியங்கள் வந்து கோவையாக எழுதுவது என்பதை வந்து கற்பிப்பதற்காக இந்த நழுவ படைப்பினை வந்து நான் இங்கு செய்துள்ளேன். அடுத்ததாக நான் வந்து இந்த படி 1 தான் வந்து நாம் வந்து இருக்கின்றோம். அடுத்து படி 1 வந்து நான் வந்து 2 வகையான அ பயிற்று துணைப்பொருள் வந்து பயன்படுத்துகின்றேன். ஒன்று வந்து பாடல், மற்றொன்று அந்த பாடலினுடைய வரிகள். இந்த பாடல் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தோமேயானால், நான் வந்து அந்த நழுவ படைப்பை வந்து மாணவர்களுக்கு படைத்த பிறகு, மாணவர்களுக்கு ஒரு சிறிய நடவடிக்கை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக ஒரு பாடலை வந்து உருவாக்கியுள்ளேன். அந்த பாடலை வந்து நான் வந்து சுனோ ஏஐ என்ற செயற்கை நுண்ணறிவின் ஒரு செயலியை கொண்டு தான் வந்து அந்த பாடலை வந்து நான் உருவாக்கியுள்ளேன். அந்த பாடலினுடைய வரிகளையும் வந்து நான் வந்து மாணவர்களுக்காக வந்து தயார் செய்து இருக்கின்றேன். ஆக மாணவர்கள் வந்து முதலில் வந்து அந்த பாடல் வந்து கேட்டு கேட்டு விடுவார்கள். ஓகே, அந்த பாடல் வந்து முழுக்க முழுக்க வந்து சுற்றுலா காரணம் என்னவெனில் என்னுடைய கருப்பொருள் முழுமையாக சுற்றுலா என்பதால் சுற்றுலாவை மையப்படுத்தி அந்த பாடல் வந்து இருக்கும். ஆக மாணவர்கள் அதை கேட்ட பிறகு அதன் பிறகு அந்த பாடல் வரிகளை வந்து மாணவர்களுக்கு காட்டுவேன். அதன் பிறகு மாணவர்கள் பாடலில் எப்படி கோவையாக அதாவது வரிசையாக எப்படி அந்த வாக்கியங்கள் வந்து இருந்ததுவோ அதை வந்து இந்த பாடல் வரிகளின் துணை கொண்டு மாணவர்களுக்கு தாள்கள் கொடுக்கப்படும். மாணவர்கள் அந்த தாள்களில் வந்து இணையர் முறையில் வந்து அவர்களுடைய இந்த கேட்ட பாடலை வந்து மாணவர்கள் எழுதி வாசித்து காட்ட வேண்டும் படி 1. அடுத்ததாக அடுத்த நான் பயன்படுத்திய பயிற்று துணைப்பொருள் என்று கூறும் பொழுது, படி 2 வந்து நான் ஒரு சுழற்றும் பெட்டி அப்படின்ற ஒரு இலக்கமுறை சாராத ஒரு பயிற்று துணைப்பொருளை வந்து செய்துள்ளேன். அதாவது சுழற்றும் பெட்டி என்றால் என்னவென்றால், அதாவது ஐஏயுடைய அனுமதியுடன் ஆங்கில மொழியில் வந்து இந்த வெண்டிங் மெஷின் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை தான் வந்து நான் வந்து இங்கே செய்துள்ளேன். இலக்கமுறை சாராமல் வந்து செய்துள்ளேன். ஆக அதனுள் வந்து இதனுடைய பயன்பாடு என்னவென்றால், அதனுள் வந்து மாணவர்கள் வந்து குழுவாக பிரித்து விடுவேன். மாணவர்கள் வந்து குழுவாக பிரித்துவிட்டு 3 குழுவாக பிரித்து விடுவேன். ஒவ்வொரு குழுவிலிருந்தும் ஒரு நிகராலியை வந்து மாணவர்கள் வந்து அனுப்ப வேண்டும். மாணவர்கள் வந்து அந்த ஆ சுழற்றும் பெட்டியினுடைய அந்த மூடியை வந்து சுழற்றும் பொழுது, அந்த பெட்டியினுள் வந்து 6 வகையான முட்டைகள் வந்து இருக்கும். அந்த ஒவ்வொரு முட்டைகளையும் வந்து பார்த்தோம்னா, 3 வாக்கியங்கள் வந்து தனித்தனியான தாள்கள்ல வந்து எழுதப்பட்டிருக்கும். அது எல்லாமே வந்து வெவ்வேறான வாக்கியங்கள். கோவையா எல்லாமே வந்து மாற்றி மாற்றி வந்து குடுத்திருப்பேன். அப்ப மாணவர்கள் வந்து ஒரு குழுவிற்கு 2 முட்டைகளை வந்து சுழற்சி எடுத்த பிறகு, அந்த முட்டைகளை வந்து உடைத்து, அதனுள் இருக்கக்கூடிய வாக்கியங்களை வந்து மாணவர்கள் வந்து வரிசைப்படுத்தி, அதாவது கோவையாக வந்து கொடுக்கப்பட்ட தாளில் வந்து எழுதி வகுப்பின் முன் வந்து படைக்க வேண்டும் ஐயே. ஆக இதுதான் வந்து நான் வந்து படி 2 பயன்படுத்திய இந்த சுழற்றும் பெட்டி. அடுத்ததாக படி 3க்கு போவோம் ஐயே. அடுத்து படி 3 வந்து நான் வந்து மின்னியல் வெட்டுப்புதிர் செய்துள்ளேன். ஆக இந்த மின்னியல் வெட்டுப்புதிர் என்று பார்க்கும் பொழுது, இந்த மின்னியல் வெட்டுப்புதிரை வந்து நான் வந்து ஜெனெலி என்ற ஒரு செயலியை கொண்டு தான் வந்து செய்துள்ளேன். அதாவது ஐயனுடைய அனுமதியுடன் இந்த ஆங்கில மொழியில வந்து நம்ம பசில் அப்படின்னு சொல்லுவோம் அதே தான் அதனுடைய அந்த ஒரு கான்செப்ட் அப்படின்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நோக்கம் தான். இந்த வெட்டுப்புதிர் வந்து மின்னியல் ரீதியில வந்து அதே மாதிரி மாணவர்கள் இந்த படி 3 குழுவாக இருந்தால் வந்து செயல்படுவார்கள். மாணவர்கள் ஒரு நிகராலியை வந்து முன்பு வந்து அனுப்பி மாணவர்கள் வந்து அந்த வெட்டுப்புதிரை வந்து சரி செய்ய வேண்டும். சரி செய்தவுடன் ஒரு முழுமையான படம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஆக அந்த முழுமையான படத்தை கொண்டு மாணவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், மாணவர்கள் வந்து சுயமாகவே அந்த படத்தை துணை கொண்டு சுயமாக 3 வாக்கியங்களை வந்து கோவையாக எழுத வேண்டும். ஆக இந்த படி 3ல் வந்து மாணவர்களே வந்து
சுயமாக சிந்தித்து உருவாக்கக்கூடிய அந்த ஒரு திறனை வந்து இந்த படி 3ல் இந்த மின்னியல் வெட்டுப்புதிரின் மூலம் மாணவர்கள் வந்து அடைவார்கள் ஐயே. அடுத்ததாக தொடர்ந்து படி 3னுடைய பயிற்று துணை பொருள் என்று பார்க்கும் பொழுது, அடுத்ததும் வந்து படி 3ல் வந்து முதலில் வந்து நான் இலக்கமுறை சார்ந்து மின்னியல் வெட்டுப்புதிர் செய்தேன். அடுத்ததாக வந்து இலக்கமுறை சாராமல் நீல வானம் என்ற ஒரு வானத்தை வந்து உருவாக்கியுள்ளேன். ஆக இந்த வானம் வந்து எந்த ஒரு நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டது என்றால், மாணவர்கள் வந்து அந்த வெட்டுப்புதிர், அந்த மின்னியல் வெட்டுப்புதிர் முதலில் கூறினேன் அல்லவா? அதனை அடிப்படையாகக் கொண்டு அந்த படத்தை வந்து சரி செய்த பிறகு அந்த படத்தை அடிப்படையாகக் கொண்டு 3 சுயமாகவே வந்து 3 வாக்கியங்களை வந்து கோவையாக எழுதுவர். கோவையாக எழுதிய வாக்கியங்களை மாணவர்கள், அதாவது நான் தாள் கொடுப்பேன். அந்த தாளில் தான் வந்து மாணவர்கள் கோவையாக எழுதுவார்கள். அந்த கோவையாக எழுதிய வாக்கியங்களை வந்து மாணவர்கள் வந்து குழு வாரியாக வந்து இந்த நீலவானத்தில் வந்து ஒட்டுவார்கள். நீலவானத்தில் ஒட்டி மாணவர்கள் வந்து ஒன்றன் பின் ஒருவராக தாங்கள் சுயமாக கோவையாக எழுதிய அந்த வாக்கியத்தை வந்து அனைவரின் முன்னிலையிலும் படித்து காட்டுவார்கள். அதற்காகத்தான் வந்து இந்த நீலவானம் வந்து உருவாக்கப்பட்டது. அடுத்ததாக பாடமுடிவு. பாடமுடிவு என்று பார்க்கும் பொழுது நான் வந்து அணுகுமுறை அட்டை வந்து செய்துள்ளேன். அதாவது இந்த அணுகுமுறை அட்டை வந்து எதற்காக என்றால், அந்த வாக்கியத்தை வந்து எப்படி வந்து கோவையாக எழுத வேண்டும் என்பதை வந்து ஒரு அட்டை, அதாவது அந்த ஐஏயுடைய அனுமதியுடன் ஆங்கில மொழியில் இந்த ஃபிளாஷ் கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அந்த டிராஃபிக் லைட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் வந்து இந்த அணுகுமுறை அட்டையை வந்து இந்த பாட முடிவில் வந்து நான் செய்துள்ளேன். ஆக இதுவே வந்து என்னுடைய முழுமை பயிற்றலின் கற்றல் கற்பித்தலுக்கு நான் பயன்படுத்திய முழுமையான அனைத்து வகையான பயிற்று துணை பொருட்கள். நன்றி.